தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையிலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினோத். அவரிடம் கேட்கலாம். வினோத், தற்போது அண்ணா சாலையை பொறுத்தவரைக்கும் அங்கு என்ன நிலவரம் இருக்கிறது? வான் சாகச நிகழ்ச்சி மதியமே முடிந்துவிட்ட நிலையில் தற்போதும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதை காண முடிகிறது. இந்நிலையில் மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? சிவரஞ்சனி, ஆணையத்தில் இந்த சாகசம் முடிந்த பின்பு பல மணி நேரம் ஆகியும் இந்த பகுதியில் மட்டும் இந்த தாக்கம் இன்னும் தீரவில்லை. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து அண்ணா சாலை வரக்கூடிய வாலாஜா சாலையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதே போல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அண்ணா சாலை வரக்கூடிய இந்த ஓமந்தரா மருத்துவமனை எதிரே உள்ள சாலையிலும் கண்ணுக்கெட்டிய தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த சாலையில் இதுவரைக்கும் சுமார் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் போக்குவரத்து நிலையத்திலே சிக்கி தவித்தன. அந்த அளவிற்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத ஒரு நிலைதான் இங்கு உருவாகின்றன. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலை வருகின்றன. வாகனங்கள் அணிவகுத்து இருக்கின்றன. அது போன்ற வாகனங்கள் நகரவே முடியவில்லை. ஆமை வேகத்தில் நகர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றன. இந்த மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகசத்தை தொடர்ந்து மக்கள் அதிக அளவு வெளியேறியதால் ஒருவளவு இந்த பகுதி முழுவதுமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இப்போது மக்கள் நடமாட்டம் குறைந்து வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாகச நிகழ்ச்சிகளை வாகனங்களை பார்க்க வந்தவர்கள் இன்னும் வாகனங்களில் வீடு செல்ல முடியாமல் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். வழக்கமாக இந்த அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்படும். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை குறைந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்கள், காரில் வந்தவர்கள் எல்லாம் இந்த அண்ணா சாலையை கடப்பதற்கு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆகின்றது. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலை வருகின்றன. இந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் அவசரத்துக்காக செல்ல முடியவில்லை. அதே போல் தீயணைப்பு வாகனம் ஒன்று செல்லும் முற்பட்ட போது அதேவும் இந்த பகுதியில் செல்ல முடியாமல் தவித்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.